بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆறுதல் தரும் தொழுகை என்கின்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகை இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஆறுதலை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமை என்பதையும் தாண்டி அதை நேசித்தார்கள். தொழுகையின் மீது அலாதியான ஒரு அன்பும் பற்றும் அல்லாஹுடைய தூதர் வைத்திருந்தார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை சஹாபாக்கள் வர்ணிக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு தொழுகையின் மீது பற்று வைத்திருந்தார்கள், அதில் நிம்மதியை தேடினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இராவணக்கம் செய்கின்ற பொழுது ரசூலுல்லாஹோடு சேர்ந்து அவர்கள் தொழுத அந்த தருணத்தை நினைவுபடுத்துகிறார்கள். ஸல்லைத்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் தொழுதேன். ஃபஅதால, நீளமாக தொழுதார்கள். ஹத்தா ஹமம்து பி அம்ரி சூஇன், ஏதாவது எனக்கு நடந்து விடுமோ என்று நான் பயப்படுகின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே, அதுவும் இராவணக்கத்தில் லயித்து போய் தொழுதார்கள். என்ன நடக்கும் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவரிடம் கேட்ட பொழுது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இடையில் விட்டுவிட்டு நான் போய்விடுவோமோ என்று யோசிக்கின்ற அளவுக்கு எனக்கு களைப்பு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் தொழுகையிலே லயித்து போய் விரும்பி தொழுது கொண்டிருந்தார்கள் நீண்ட நேரமாக என்று சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். மனிதர்கள் கடுமையாக சோர்வடைகின்ற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் தொழுகை பாழ்பட்டு போய்விடுமோ என்று பயந்தார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட செய்தியிலே வருகிறது, ஒரு பிரயாணம் செய்கிறார்கள். இரவில் பிரயாணம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், லவ் அர்ரஸ்த பினா யா ரசூலல்லாஹ், கொஞ்ச நேரம் களைப்படுத்திக் கொள்ளலாமே, கொஞ்ச நேரம் தூங்கிக் கொள்ளலாமே, இரவு நேரம் ஆகிவிட்டதே, கொஞ்ச நேரம் தூங்கிக் கொள்ளலாம் அல்லவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இன்னி அஹாஃபு அன் தனாமு அனிஸ்ஸலா, ஃபஜ்ரு தொழாமல் தூங்கி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு களைப்பு ஏற்படுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹுக்கு வந்த கவலை என்ன, ஃபஜ்ரு தொழுகை மிஸ் ஆகி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற அளவுக்கு தொழுகையின் மீது மிக பற்றுள்ளவர்களாக, அதில் அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த செய்தியிலே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஒரு இன்பம் கண்டிருந்தார்கள் என்பதை முஸ்லிம்கள் அல்ல, அன்றிருந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட புரிந்து வைத்திருந்தார்கள். நபிகளார் எந்த அளவிற்கு தொழுகையின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை நாங்கள் ஹதீதுகளை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஹைனா கோத்திரத்தாரிடம் செல்கிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் தாக்கி விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் எப்பொழுது பராமுகமாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் தொழுகையுடைய நேரத்தில் மாத்திரம்தான் அவர்கள் தொழுவதின் பால் சென்று விடுவார்கள். வேறு எதுவும் அவர்களை பராக்காக்கி விடாது. அதனால் எப்பொழுது அவர்கள் தொழுகிறார்கள் என்கிற சந்தர்ப்பத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தமக்கு மத்தியிலே பேசிக்கொண்டார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னஹு சதஅதீஹிம் ஸலாத்துன், ரசூலுல்லாவுக்கும் அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் ஒரு தொழுகை வரும். அதாவது அசர் தொழுகையை குறித்து சொல்லுகிறார்கள். துஹருக்கு அடுத்ததாக ஒரு தொழுகை வரும். அந்த தொழுகையில் ஹிய அஹப்பு இலைஹிம் மினல் அவுலாதி, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட அந்த தொழுகை அவர்களுக்கு மிக விருப்பமானது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அங்கிருக்கக்கூடிய ரசூலுல்லாவுக்கு எதிரான அந்த ஜுஹைனா கோத்திரத்தார் பேசிக் கொள்கிறார்கள். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். எப்படி பேசிக் கொள்கிறார்கள்? உங்களுக்கு அசர் தொழுகை மிகவும் விருப்பமான ஒன்று. அது எந்த அளவுக்கு விருப்பமானது என்றால், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட அது விருப்பமான ஒன்று என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த செய்தியை எத்தி வைக்கிறார்கள். என்றால் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் மீது மிகப்பெரிய ஒரு பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தியை நாங்கள் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையின் மீது வித்தியாசமான ஒரு அன்பு வைத்திருந்தார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய மரண தருவாயில் நிகழ்ந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண தருவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை அனுபவித்தார்கள் என்கிற செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நிலையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்களோ, அதை சித்தரிக்கிறார்களோ, அதை உருவகப்படுத்தி காட்டுகிறார்களோ, எங்களுடைய மனதில் பதிகின்ற அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மயக்க நிலைகளையும் பேசுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை எழும்பி எழும்பி மயங்கி விழுந்தார்கள், எழும்பினார்கள், கேட்டார்கள், அசல்லன் நாசு, மக்கள் தொழுது விட்டார்களா என்றுதான் கேட்டார்கள். பிறகு உது செய்துவிட்டு உஷாராகி தொழுகைக்கு போவதற்கு தயாரானார்கள், பிறகு மயங்கினார்கள். இப்படி 3 தடவைகள் நடந்தன. அந்த சம்பவங்களை எல்லாம் சித்தரிக்கும் பொழுது தொழுகையோடு இணைத்துத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி தருவாயை பற்றி பேசுகிறார்களோ, அந்த அளவுக்கு இறுதி தருவாயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் மீது எந்த அளவுக்கு அக்கறையாக இருந்தார்கள் என்பதையும் சேர்த்து சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதிலே கடைசியாக என்ன சொன்னார்கள்? கன்னி அம்புரு ரிஜிலைஹி, அவர்களுக்கு 3 தடவை மயக்கம் ஏற்பட்டு உடம்பிலே ஒரு உஷாருண்டு வருகிறது. வந்த உடனே பள்ளிக்கு போகிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகி விட்டார்கள். 2 சஹாபாக்களுடைய தோள்களிலே கையை போட்டுக்கொண்டு கால்கள் இழுத்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தன. மினல் வஜ்இ, அந்த நோகு இருந்தும், அதைத்தான் சொல்கிறார்கள். அந்த நோகு இருந்தும், அந்த வலி இருந்தும், கால்கள் கோடு போட்டு கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார்கள். என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வார்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். தொழுகையின் மீது அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பற்று ஏற்பட்டிருந்தது, எந்த அளவுக்கு ஒரு வார்ப்பு இருந்தது, அந்த தொழுகையின் மீது எவ்வளவு ஒரு அன்பும் பரிவும், அந்த அமைதியை, நிம்மதியையும், உறைவிடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சக்ராத்துல் ஹாலுடைய நிலைமையிலும் தேடி இருக்கிறார்கள். தொழுகையுடைய அந்த இன்பத்தை அனுபவித்து விட்டுத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹு தஆலா அந்த தொழுகையின் மீதுதான் பராமரித்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான அந்த உறுதியையும், ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான அந்த நிம்மதியையும் அல்லாஹு தஆலா தொழுகையில தான் வைத்திருந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்காவுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். மக்காவுடைய வரலாற்றில் ஆரம்ப கட்டத்தில் வஹி வந்து கொண்டிருந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து போர்வையை போர்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா எதை கொண்டு அவரை வார்க்கிறான் என்று பாருங்கள், எதை கொண்டு அவரை பண்படுத்துகிறான். யா அய்யுஹல் முஸம்மில்,
போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரமாவது எழும்பி தொழுங்கள் அல்லது அதிகமாக தொழுங்கள், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, தொழுகையில நீங்க ஓதுங்க, இரவு நேரத்தில் நின்று தொழுகிற அந்த தொழுகை அஷத்து வஃபஅன், உறுதியாக இருப்பதற்கும் நிம்மதியை தேடுவதற்கும் மிக பொருத்தமானது என்று அல்லாஹு தஆலா மக்காவுடைய காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பண்படுத்துகிறான். எதை கொண்டு பண்படுத்துகிறான்? தொழுகையை கொண்டுதான் அல்லாஹு தஆலா பண்படுத்துகிறான். யா அய்யுஹல் முத்தஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே. அதே மாதிரியான ஒத்த வசனங்களை கொண்ட இன்னொரு சூறாவிலும் அல்லாஹு தஆலா அதை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை அவ்வளவு தேவையாக இருந்தது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்தவர். அப்படி மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு உறுதியாக இருந்தது, உதவியாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொறுமை என்கிற விஷயத்தை சேர்த்து சொல்கிறார். இரண்டு வகையான காலகட்டங்களில் இந்த தொழுகை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஒன்று, கடும் கஷ்டமான நிலைமை, பொருளாதார கஷ்டம் இருக்கிறது அல்லது நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுகையை நாங்கள் கடைபிடிப்பது, பொறுமையும் அங்கு வர வேண்டும், தொழுகையும் அங்கு வர வேண்டும். இரண்டும் இணைகின்ற பொழுது மனிதன் நிம்மதியானவனாக மாறுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான இடங்களில் இந்த பொறுமையை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன ஸபரு பித்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலா, எவர் அல்லாஹுக்காக பொறுமையாக இருந்து தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன், நாங்கள் அவர்களுக்கு வழங்கியதில் இரகசியமாகவும் பரகசியமாகவும் யார் அதிகம் சதக்காக்கள் கொடுக்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலாயிக லஹும் உக்பத்தார், சிறந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்துவான், மறுமையில் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கிறார்கள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமையாகவும் இருக்கிறார்கள், தொழுகையையும் கடைபிடிக்கிறார்கள். இந்த ரெண்டையும் இணைத்து செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கஷ்டமான சூழ்நிலையில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் தொழுகை விடுவது கிடையாது. எப்படியான ஒரு பொருளாதார பிரச்சனையோ அல்லது நமக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையோ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் தொழுகையை விடுவதில்லை. ஏனென்றால் அந்த பொறுமையும் தொழுகையும் இணைந்து ஒரு மனிதனை உறுதியானவனாக மாற்றுகிறது. எவ்வளவு கஷ்டமான நிலைமையிலும் அவனுக்கு ஒரு ரூஹை கொடுக்கிறது, ஒரு நிம்மதியை கொடுக்கிறது. எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹு தஆலா பொறுப்படுத்திக் கொள்வான் என்கிற நம்பிக்கையை அது தருகிறது. நிறைய வசனங்களை அல்லாஹ் சொல்கிறார். உதாரணமாக பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவிலே விட்டு போகிறார்கள். யாரும் இல்லை, எந்த சஞ்சாலமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய குடும்பத்தை விட்டு போனால் எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய அதே வழிகாட்டலில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை அப்படியான ஒரு சூழ்நிலையில் விட்டு அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எதை நினைவுபடுத்தினார்கள்? அவர்களுக்கு சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். ரப்பனா, இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்ஐன் இந்த பைத்திகல் முஹர்ரம், உன்னுடைய கண்ணியமான இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு புற்செடிகளோ எதுவுமே இல்லாத, மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே என்னுடைய குடும்பத்தை வைத்துவிட்டு நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்கள்? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகை நிறைவேற்றவர்களாக மாற்றிவிடு இறைவா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு தான் போகிறார்கள். ஆக அந்த கஷ்டமான நிலைமையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தித்த விஷயம் தொழுகையாக இருக்கிறது. எனவே இந்த கஷ்டமும் பொறுமையும் தொழுகையும் சேருகின்ற பொழுது நிம்மதி அங்கு ஏற்படுகிறது.
அதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கடைசி காலத்தில் மிகப்பெரிய பரக்கத்துகளையும் மிக அழகான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, முதலாவது பொறுமை, இரண்டாவது தொழுகை அல்லாஹ் சொல்கிறார். முதலாவது பொறுமை என்கிற ஒன்றும் அதே மாதிரி தொழுகையும் இணைகின்ற பொழுது ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும், எந்த கஷ்டத்திலும் என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான் என்கின்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்திலே போட்டு விடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் மூமினான நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று சொல்லிவிட்டு வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும், தங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் அவர்கள் பொறுமையானவர்களாக இருப்பார்கள். பொறுமை சொல்லப்படுகிறது. பொறுமை சொல்லப்பட்ட அதே அடுத்த கணம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எதை சொல்கிறான்? வல் முகீமிஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எத்தனை வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பாருங்கள். முதலாவது பொறுமையை சொல்லுகிறான், அந்த கஷ்டத்திலும் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய வாக்கு சாதாரணமானது கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுவது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் கடுமையான சோதனையை கொடுத்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து, நீங்க ஈமான் கொண்டவர்களாக இருந்தா அல்லாஹ்வுல தவக்குல் வைங்க என்று சொன்னார்கள். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், இந்த துஆவை ஓதினார்கள். இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். கடுமையான நெருக்கடியான ஒரு சூழல், ஃபிரௌன் கடுமையான கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறான். இப்படியான நிலைமையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களோடு இருந்த மூமினான நல்லடியார்களும் பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்தித்த பொழுது அந்த கஷ்டமான நிலைமையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதுதான் நாங்கள் படிப்பினை பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? வஅவ்ஹைனா இலா மூஸா வ அஹீஹி, மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நாங்கள் வஹி அறிவித்தோம். அன் தபவ்வஅ லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூதன், அந்த மிஸ்ர் தேசத்தில் நீங்கள் சில இல்லங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லங்களை உங்களுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். வஜஅலு புயூதகும் கிப்லத்தன், அந்த வீட்டை நீங்கள் கிப்லாவாக மாற்றிக்கொள்ளுங்கள். வ அகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். கஷ்டம் வருகிறது, பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? அல்லாஹ் கொடுக்கிற உபதேசம் என்ன? கஷ்டம் வருகிறது என்றால் தொழுகைக்கான இடத்தை தயார்படுத்துங்கள். அடுத்ததாக என்ன விளைவு ஏற்படும்? கஷ்டம் வருகிறது, சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் அந்த சோதனையை தொழுகையிலே அவன் இன்வெஸ்ட் பண்ணி அல்லாஹுக்காக வேண்டி அவன் தொழுகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. அதனால்தான் அதற்கு அடுத்த கணமே அல்லாஹ் சொல்கிறான், வபஷ்ஷிரில் மூமினீன், இப்படி கஷ்டத்திலும் தொழுகிற மூமின்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க, அல்லாஹு தஆலா அதை பார்த்து கொள்வான். ஏன்னா அந்த கஷ்டத்தில் அல்லாஹுவை நோக்கி வரக்கூடியவர்களை அல்லாஹ் விடுவதில்லை. மன கஷ்டத்தில் அல்லாஹுவை நோக்கி வருபவர்களை கஷ்டத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் போகிற போக்கில் விடுவதில்லை. அதற்கான சரியான வழியை அல்லாஹ் திறந்து வைப்பான் என்கிற செய்தியை இந்த குர்ஆன் வசனங்களிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொறுமை, அடுத்ததாக தொழுகை வருகிறது. இன்னொரு பகுதியிலும் அல்லாஹ் பொறுமையை சொல்கிறான் தொழுகையோடு இணைத்து. அதை எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? கஷ்டங்கள் நீங்கிய பிறகு தொழுவது, தொழுகையில் பொறுமையாக இருப்பது. ஏற்கனவே கஷ்டம் வருகிற நிலைமையில் தொழுவது, இது கஷ்டங்கள் நீங்கிய பிறகு தொழுகிற உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகையை கொண்டு நீங்கள் கட்டளையிடுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்கள் பொறுமையாகவும் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன்னா கஷ்டம் நீங்கிய பிறகு தொழுவது மனிதனுக்கு சுலபமான ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா கஷ்டத்துல எப்பொழுதுமே நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி போகக்கூடியவர்களாக இருப்போம். இறைவா கஷ்டத்துல
நீக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக இருப்போம். கஷ்டங்கள் நீங்கிவிட்டால் எங்களுக்கு பொருளாதாரம், மிக முக்கியமாக பொருளாதாரம் வந்து சேர்ந்து விட்டால், அல்லது கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிய பிறகு ஆசாபாசங்கள் எங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். ஒன்று பொருளாதாரம், இன்னொரு ஷஹ்வா, மனோ இச்சை. இந்த ரெண்டும் கஷ்டம் இல்லாத பொழுது வருகிற பிரச்சனை. இந்த இரண்டும் என்ன செய்யும் என்றால் தொழ விடாமல் எங்களை தடுத்து கொண்டே இருக்கும். இந்த ரெண்டை குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தொழுகைக்கு தடையாக, உங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்களில் பொருளாதாரம், உலகம் அதிகமாக வருகின்ற பொழுது தொழுகையை விட்டு விலகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லது மோசமான எண்ணங்கள் வருகின்ற பொழுது, ஆசைகள், தவறான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற பொழுது தொழுகையின் மீது சோம்பல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு தொழுகையை தொழுவோம், பிறகு தொழமாட்டோம், பிறகு தொழுவோம், அல்லது நீண்ட நாளைக்கு தொழாமல் விட்டு கொண்டே இருப்போம். இதற்கு சொல்வார்கள் ஒன்று கலபத்து ஷஹ்வா, ஷஹ்வா ஒரு மனிதனிடத்தில் அதிகரிப்பது, அல்லது பொருளாதாரம் அதிகரித்து உலகம் வந்து சேர சேர தொழுகை மீதான பிடிப்பு அவனுக்கு விடுபட்டு போவது. இந்த ரெண்டை குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அடிக்கடி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, உதாரணமாக அல்லாஹு தாலா இதே வசனத்திலே சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக், அடுத்ததாக பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்கிறான். உங்களிடத்தில் நாங்கள் ரிஸ்க் கேட்டு வரவில்லை, நீங்கள் தொழுதால் உங்களுக்கு ரிஸ்க் வந்து சேருகிறது. ஆனால் ரிஸ்க் வந்து சேருகின்ற பொழுது நீங்கள் தொழுகையை மறந்து விடாதீர்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தொழுகையை சொல்லிவிட்டு அங்கால ரிஸ்கை சொல்லுகிற விஷயத்தை எங்களால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது ஆகிபத்துல் இத்தக்வா, இறுதி முடிவு தக்வாவுக்குத்தான் உள்ளது. தொழுகையை அங்கே சொல்கிறான், அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது தக்வாவை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வதை பார்க்கலாம். இடையில் பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எனவே தொழுகைக்கும் தக்வாவுக்கும் தடையாக சில நேரம் பொருளாதாரம் அமைந்து விடலாம். எனவே நீங்கள் அதற்கு பின்னால் இழுபட்டு போகின்ற பொழுது தொழுகையை விட்டு நீங்கள் விலகி போய்கொண்டே இருப்பீர்கள். எனவே தொழுகையில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். முதல் நான் எடுத்து காட்டிய வசனங்கள் எல்லாம் கஷ்டத்தில் பொறுமையாக இருந்து தொழுவதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? தொழுங்கள், பொறுமையாக இருங்கள். எதில் பொறுமையாக இருங்கள்? அலைஹா, அந்த தொழுகையின் மீது பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தொழுகைக்கு பிறகு வர வேண்டிய பொறுமையை அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்ல அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்லி அகாமுஸ் ஸலா, உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நாம் தந்து விட்டால் நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், ஒரு இடத்தில் ஸ்தீரணத்தன்மை, பாதுகாப்பை நாம் கொடுத்து விட்டோம் என்றால் சந்தோஷமாக வாழுகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், நேரத்துக்கு எல்லாம் கிடைக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறார்கள், எல்லா சுதந்திரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையை நாம் சிலருக்கு கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அகாமுஸ்ஸலா, தொழுகையைத்தான் நிலைநாட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது என்றால் அடுத்த கட்டமாக அவன் யோசிக்க வேண்டியது தொழுகைதான். இந்த உலகத்தை மட்டுமே அவன் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. நல்லவர்களாக இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்லி அகாமுஸ் ஸலா, இந்த உலகத்தில் அவங்களுக்கு நாங்க ஸ்தீரண தன்மையை கொடுத்துட்டோம் என்றால் தொழுகையைத்தான் அவர்கள் நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை பாருங்கள் சகோதரர்களே, தொழுகையை சொல்லிவிட்டு பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்கிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது போன்று, ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா, நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன், எந்த வியாபாரமும் அவர்களை பராக்கிலாக்கி விடாது. அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டுமோ அல்லது தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டுமோ எந்த ஒன்றும் அவர்களை திசை திருப்பி விடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்தில் தொழுகையை சொல்லிவிட்டு பொருளாதாரத்தை அதுக்கு அடுத்ததாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுக்கு எல்லா வசதியும் அல்லாஹு தஆலா செய்து தந்திருக்கிறான் என்றால் முதலாவது நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் தொழுகைக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. தொழுகை ஒரு மனிதனிடத்தில் இல்லை, உலகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மனிதனிடத்தில் தொழுகை இல்லை, ஆனால் உலகம் இருக்கிறது.
உலகத்தினுடைய எல்லா வசதிகளும் இருக்கிறது என்றாலும் அவரால் ஒரு பொழுதும் நிம்மதியாக வாழ முடியாது. இது அல்லாஹுடைய நியதி. அல்லாஹு தாலா தொழுகைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சுன்னா. இது அல்லாஹுடைய வழிமுறை. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு அடிப்படையான சட்டம். இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் இதுதான் நிலைப்பாடு. எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் சுகத்தை தருகிறானோ அந்த சுகத்தை பாதுகாப்பதனுடைய முதலாவது வழியே தொழுகைதான். தொழுகை இல்லை என்றால் எந்த சுகமும் சுகமாக இருக்காது. உள்ளத்தில் ஒரு வறட்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால்தான் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், அதாவது இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான காரியத்தை விட்டு உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும், அதே போன்று தவறான எண்ணங்களிலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி அது எங்களை தடுக்கிறது? ஒரு மனிதன் தொழுகைக்கு வருவது என்பதே அவனை பாவத்திலே இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு விடயம்தான். மனிதன் தொழுது விட்டான் என்று சொன்னால் தொழுகை என்பதே அவனை பாவத்தை விட்டும் தடுத்து விடும். பாவத்தை விட்டும் தடுத்து விட்டால் நல்ல காரியம் அவனிடத்தில் இயல்பாக வந்துவிடும். இதுதான் இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது உங்களை மானக்கேடான காரியத்திலே இருந்து தடுக்கும். தொழுதீர்களையாக இருந்தால் உங்களிடத்தில் இயல்பாகவே பாவங்கள் இல்லாமல் போய்விடும். பாவங்கள் இல்லாமல் போனால் இயல்பாக ஒரு மனிதனிடத்தில் பல நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மிக அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் தான் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த கூட்டத்தார் என்ன சொன்னார்கள்? யா ஷுஐப் அஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா, உன்னுடைய தொழுகைதான் உனக்கு ஏவுகிறதா? நாங்கள் எங்களுடைய மூதாதையர் வணங்கி கொண்டிருந்த சிலைகளை வணங்காமல் தடுக்கும் விதமாக தொழுகைதான் உனக்கு ஏவுகிறதா? அப்ப தொழுகைக்கு ஒரு பவர் இருக்கிறது, ஏவக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு மனிதன் தொடர்ந்து தொழுகக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பானேயாக இருந்தால் நல்ல விஷயத்தை நோக்கி அது தூண்டிக்கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் மக்காவுடைய வாழ்க்கையையும் மதீனாவுடைய வாழ்க்கையும் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா கஷ்டமான சூழ்நிலையில் பொறுமையோடு தொழுங்கள் என்று சொல்கிறார். மதீனாவில் இறங்கின வசனங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள், எண்ணில் அடங்காத அதிகமான வசனங்கள் தொழுகையை பற்றியே பேசுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு முதல் தொழுகை என்பது கடமையாக்கப்படுகிறது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த பிறகு, ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு, அவர்களுக்கு என்று ஒரு இடம் அமைந்த பிறகு அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப சொல்லுகிறான் தொழுகையை பற்றி. ஏன் சொல்ல வேண்டும்? இஸ்தீரணத்துக்கு பிறகு வருகிற பொருளாதாரம் சில நேரம் திசை திருப்பி விடலாம். உதாரணமாக சூரத்துல் பக்ராவை எடுத்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான்? தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலா, தொழுகையை அல்லாஹு தாலா பேசுகிறான். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் கொஞ்சம் வந்தோமையாக இருந்தால் வ அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா வர்கஉ மஅர் ராகிஈன், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ருக்கு செய்யக்கூடியவர்களோடு இணைந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதற்கு பிறகு நாங்கள் வந்தோமையாக இருந்தால் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அது யாருக்கு பாரமாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வை பயப்படாதவர்களுக்கு தான் அது பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பிறகு நாங்கள் அப்படியே தொடர்ந்து வந்தோமையாக இருந்தால் وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இந்த தொழுகையினால் நீங்கள் உங்களுக்காக சேமிக்கின்ற முன்வைக்கின்ற இந்த நன்மை என்பது அல்லாஹ்விடத்தில் மிக பெரியது என்று அல்லாஹ் தஆலா அதே சூரத்துல் பக்ராவில் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக நாங்கள் வந்தோமையாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். வாஹித்னா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்காஇ சுஜூத், காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும் ருக்கு செய்யக்கூடியவர்களுக்காகவும் சுஜூது செய்யக்கூடியவர்களுக்காகவும் தயார்படுத்துங்கள் என்று நாங்கள் வாக்குறுதி எடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியே தொடர்ந்து வந்தோமையாக இருந்தால் கிபிலா மாற்றப்படுகிற செய்திகள் வருகிறது, தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிறது. அதற்கு அடுத்தது நாங்கள் இதெல்லாம் மதீனாவிலே வரக்கூடிய இறங்கிய வசனங்கள்.
லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி என்று வரக்கூடிய வசனத்தை எடுத்து பாருங்கள். நல்லடியான சாதிகீன்கள், உண்மையானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், சாபிரீன்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே சூரத்துல் பக்கராவில் மீண்டும் வந்தீர்களே ஆயிருந்தால் ஹாஃபிலு அலஸ் ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் வுஸ்தா என்று அல்லாஹ் தொழுகைகளை நீங்கள் பேணி பாதுகாருங்கள், அதுவும் நடுத்தொழுகையை நீங்கள் பேணுங்கள். அசர் தொழுகையை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு நிலைத்து நில்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சூரத்துல் பக்கராவிலே இவ்வளவு வசனங்கள் தொழுகை பற்றி வருகிறது. இத்தனைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பாசறையிலே வளரக்கூடிய சஹாபாக்கள், அவர்களை நோக்கி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு சொல்கிறான் என்றால், ஏன் சொல்கிறான்? மதீனாவுக்கு வந்த பிறகு மக்கத்து முஷ்ரிக்குங்களுடைய கஷ்டங்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்று அங்கு ஒரு நிலைமை உருவாகிறது. சஹாபாக்கள் தொழில் செய்கிறார்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நிலைமையில் நீங்கள் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. அதனால தான் திரும்ப திரும்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மரணத்தை பற்றி பேசுகிறதை போல, மரணத்தை பற்றி நாங்கள் அல் குர்ஆனில் நிறைய பார்க்கலாம். மரணத்தை பற்றி அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப பேசுவதை போலவே தொழுகையை பற்றியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திரும்ப திரும்ப பேசுகிறான் சகோதரர்களே. அப்படி என்றால் நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். சின்ன கஷ்டம் வருகின்ற பொழுது அல்லது சின்ன ஒரு பிஸியாகின்ற பொழுது தொழுகையை நாங்க மிச்சம் லேசா மறந்து விடுகிறோம். ஆனா அது ஒரு எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம், அல்லது எங்களுடைய உள்ளத்திற்கு அது எவ்வளவு கேடான விஷயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் இந்த அளவுக்கு அல் குர்ஆனில் வலியுறுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இதை சொல்கிறோம் என்றால், கஷ்டமான நிலைமையில் வருகிறது ஒரு பொறுமை. இது என்ன பொறுமை? அஸ்ஸபுரு அலல் மசாயிப் என்று சொல்வார்கள். சோதனைகளை பல்லை கடித்து கொண்டு விழுங்கி கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அந்த நிலைமையில் பொறுமையாக இருப்பது, இது ஒரு வகையான பொறுமை. சோதனை நீங்கிய பிறகு என்ன பொறுமை? அஸ்ஸபுரு அனில் மாசியா, பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான பொறுமை. முதலாவது பொறுமை கலா கதரோடு சம்பந்தப்படுகிறது, அகீதாவோடு சம்பந்தப்படுகிறது. அந்த நிலைமையில் யாரும் உதவிக்கு கிடையாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உதவக்கூடிய ஒரே ஒருவனாக இருக்கிறான், பாதுகாவலனாக இருக்கிறான். தொழுகை அங்கு எங்களுக்கு அல்லாஹ் உதவியாக தந்திருக்கிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அது அந்த பொறுமை. அந்த நேரத்தில் யாரும் பொறுமையாக இருந்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆனால் கஷ்டங்கள் நீங்கிய பிறகு ஒரு மனிதனிடத்தில் ஆசாபாசம் வருகிற பொழுது, இப்பொழுது யாரிடத்தில் பொறுமை வர வேண்டும் என்றால், எமக்குள் பொறுமை வர வேண்டி இருக்கிறது, பாவத்தை விட்டும். இந்த பொறுமையோடு இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, அஷ்ஷுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. ஒரு மனிதன் நல்லா வாழுகின்ற நிலைமையில் அவன் தொழுகையை நிலைநாட்டுகிறான் என்றால் அவனிடத்திலே ரெண்டு விஷயம் அடங்குகிறது. ஒன்றென்ன? அஸ்ஸபுரு அனில் அஷ்ஷஹ்வா, பாவத்தை விட்டும் அவன் பொறுமையாக இருக்கிறான். தொழுவதன் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். இறைவா, எந்த நிலைமையில் நீ என்னை விடவில்லையோ இந்த நிலைமையில் நான் உன்னை மறக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டு பொறுமையும் அஷ்ஷுக்குர், நன்றியும் சேருகின்ற பொழுதுதான் உண்மையான இன்பம் தொழுகையில எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க தொழுகிறோம், ஆனால் உண்மையான இன்பம் எங்களுக்கு கிடைப்பதில்லை என்று நாங்கள் சில நேரம் யோசிக்கலாம். அந்த உண்மையான இன்பத்தை நாங்கள் உணர வேண்டும் என்றால் இந்த மிக முக்கியமான விஷயம் எங்களிடத்திலே வர வேண்டும். அதாவது பாவத்திலே இருந்து விடுபட்டால் ஒரு மனிதத்துக்கு தொழுகை வரும். அதனால்தான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள் தொழுவது கடினம். ஏனென்றால் அந்த ஷஹ்வா என்பது அவரை விடாது, அவரை தடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் சுபஹ் நேரம் வருகின்ற பொழுது அவரிடத்தில் அந்த ஆசா பாசங்கள் மேலெழுகின்ற பொழுது தொழமாட்டார். உடம்பிலே சக்தி இருக்கும், தொழிலுக்காக செல்வார்கள், காலையில இருந்து மிக நீண்ட நேரமாக வேலை செய்வார்கள், 8 மணித்தியாலங்கள் 12 மணித்தியாலங்கள் வேலை செய்வார்கள். அதில் வரக்கூடிய ஒரு அந்த சக்தியும் பலமும் தொழுகையிலே வராது. அவ்வளவு நாங்க வேகமாக வேலை செய்து விட்டு வீட்டுக்கு வருவோம், இஷாவுக்கு பாங்கு சொல்லலாம், சொல்லுகின்ற பொழுது பள்ளிக்கு போகிற உணர்வு வராது. உடனே தூங்க சென்று விடுவோம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்திலே ஈடுபடுவோம், அல்லது ஏதோ ஒரு உலக விஷயத்துக்கு நாங்க போய் விடுவோம். அன்புள்ள சகோதரர்களை, காரணம் என்னவென்றால் நாங்கள் அந்த இடத்தில் நன்றி மறக்கிறோம். இரண்டாவது, பாவம் எங்களிடத்திலே ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது.
பாவம் எங்களிடத்திலே குடிகொண்டு இருந்தால் ஒரு காலமும் தொழுகையை நிலைநாட்ட முடியாது. அதனால்தான் சுபஹுடைய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதர் தூங்குகிற நேரத்திலே ஷைத்தான் உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்கிறது, தூங்கிக் கொண்டே இரு என்று சொல்லுவான். தலையில் முடிச்சு போடுவான். அஸ்பஹ ஹபீதன் நப்சி கஸ்லான், அவன் காலை நேரத்தை அடைகின்ற பொழுது மிக மோசமான ஒரு மனநிலையில் தான் அவன் எழும்புவான். சோம்பேறியாக இருப்பான். சோம்பேறித்தனம் எதில் வரும் என்றால் இபாதத்தில் தான் வரும். மற்ற விஷயங்கள்ல எங்களுக்கு ஆர்வம் இருக்கும், இபாதத்தில் சோர்வு வரும். இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விளைவு என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். தொழுகையில இந்த இன்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவித்தார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சியே தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்தார்கள். ஆனா கண் குளிர்ச்சி என்று சொல்கிறார்கள். அதுவும் அந்த கண் குளிர்ச்சியை யாரை நோக்கி சொல்கிறார்கள்? எனது கண் குளிர்ச்சி என்று சொல்கிறார்கள். அந்த கண் குளிர்ச்சியை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. அதனால்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொல்வார்கள்? அகிம், பிலால் அவர்களே, அரிஹ்னா, எங்களுக்கு ராஹத்தை கொடுங்கன்னு சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தொழுகைக்காக வேண்டிய அலையுங்கள், அது எங்களுக்கு ராஹத்தை தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது ஒரு கவலை வந்து விட்டால் ஃபஸிஆ இலஸ் ஸலா, தொழுகையை நோக்கி போவார்கள். ஏனென்னா அந்த தொழுகையில தான் அவர்களுடைய முழு இன்பத்தையும் அவர்கள் கண்டார்கள். இந்த இன்பத்தை நாங்கள் கண்டுவிட்டோமா? இப்படியான ஒரு சந்தோஷம் நாங்கள் தொழுகின்ற பொழுது எங்களுக்கு வருகிறதா என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஏன் தொழுகையின் மூலம் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது? தொழுகை ஒரு மனிதனை அல்லாஹோடு நெருக்கமாக்குகிறது, அல்லாஹோடு அவனை தொடர்பு படுத்துகிறது. தொழுகை அவனை அல்லாஹோடு தொடர்பு படுத்துகிற காரணத்தினால் தான் அவனிடத்திலே நிம்மதி வருகிறது. இந்த உலகத்தில் எதை நோக்கி பயணித்தாலும் எங்களுக்கு நிம்மதி வராது. இந்த உலகத்தில் எதை நோக்கி நாங்கள் பயணித்தாலும் நிம்மதி வராது. ஆனால் தொழுகையில் நுழைந்து விட்டோம் என்றால் அல்லாஹோடையான நெருக்கத்தோடு நாங்கள் அந்த திசையை நோக்கி போகிறோம். அதுதான் வஸ்ஜுத் வக்தரிப் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுஜூது செய்யுங்கள், வக்தரிப், நெருங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏனென்றால் தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நோக்கிய நெருக்கம் வருகிறது. அல்லாஹ்வை நோக்கி நெருக்கமாக வரக்கூடியவர்களை அல்லாஹ் கைவிடுவானா என்றால் கைவிட மாட்டான். கைவிடுவது போன்று மனித பார்வைக்கு தெரிந்தாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கைவிட மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் இதை சொல்லுகிறான், தொழுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன். இது யாருக்கு எடுத்த வாக்குறுதி என்றால் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எடுத்த வாக்குறுதி. அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்துல் மாயிதாவில் சொல்லுகின்ற பொழுது, வலகத் அஹத அல்லாஹு மீசாக பனி இஸ்ராயீல வபஅஸ்னா மின்ஹும் 12 நகீபா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்களுக்கு வாக்குறுதியை நாங்கள் எடுத்தோம் அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டு, வகால அல்லாஹு இன்னி மஅக்கும், அல்லாஹ் சொன்னான் நான் உங்களோடு இருப்பேன். நிபந்தனை என்ன? லைன் அகம்துமுஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டினால். நிபந்தனை அதுதான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், வாதைதுமுஸ் ஸக்கா வ ஆமன்தும் பிருசுலி, ஸகாத் கொடுத்தால், என்னுடைய தூதர்களை ஈமான் கொண்டால், அது அப்படியே போகிறது. அல்லாஹ் என்ன முதலாவது சொல்கிறான்? நான் உங்களோடு இருக்கிறேன். இன்னி மஅக்கும் லைன் அகம்துமுஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டினால். அல்லாஹ் எதை பனு இஸ்ரவேலிடத்தில் வாக்குறுதி எடுத்தானோ அதுதான் எங்களுக்கும். அல் அஹதுல்லதி பைனனா, எங்களுக்கும் எங்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியில உள்ள வாக்குறுதி என்ன? தொழுகைதான். தொழுகைதான் பாலம். அதை உடைத்து விட்டால் நிம்மதி உடைந்து விடும். அல்லாஹ் அடுத்ததாக அதே வசனத்தில் சொல்வதை பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லவ் கஃபிரன் அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய எல்லா மோசமான விளைவுகளுக்கும் பரிகாரத்தை நாங்களே தேடி தந்து விடுவோம். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டினால் லவ் கஃபிரன் அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய அனைத்து தவறுகளையும் நாங்கள் நன்மைகளாக மாற்றி விடுவோம். அனைத்து கஷ்டங்களையும் அப்படியே புரட்டி தலைகளாக மாற்றி அதை நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக ஆக்கி தந்து விடுவோம். வல உதுகிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய சுவர்க்கத்திலே உங்களை நாங்கள் நுழைவிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நிபந்தனை என்ன? லைன் அகம்துமுஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டினால் கஷ்டங்கள் நீங்குகிறது,
சுவர்க்கத்திலே நீங்கள் நுழைவிக்கப்படுகிறீர்கள். இந்த வாக்குறுதியை நீங்கள் மீறினால் என்ன? அல்லாஹ் அதே வசனத்தில் பட்டவர்த்தனமாக சொல்கிறான், ஃபமன் கஃபர பஅத ذلك منكم وقد ضل سواء السبيل. இதை மீறி நீங்கள் நன்றி கெட்டு நடப்பீர்களாக இருந்தால் நீங்கள் செல்லும் பாதை தவறான பாதை. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். சமரசம் இல்லாமல் அல்லாஹு தஆலா பேசுகிறான். وقد ضل سواء السبيل, நீங்கள் செல்லுகின்ற பாதை தவறான பாதை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொன்னார்கள். இதே மாதிரியான வேறொரு கருப்பொருளே சொன்னார்கள். ஒரு நீண்ட ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஃபித்னத்து ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி. ஒரு மனிதனுக்கு சாதாரணமா வர கஷ்டம் என்ன? குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் வரலாம், பொருளாதாரத்தில் அவனுக்கு ஒரு ஃபித்னா வரலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் அவனுக்கு ஒரு ஃபித்னா வரலாம், அல்லது குழந்தைகள் விஷயத்தில் அவனுக்கு ஒரு ஃபித்னா வரலாம். வந்தால் துகஃபிருஹ ஸலா, தொழுகை அதை ஈடு செய்கிறது. எப்படி பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா லவ் கஃபிரன்ன அன்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, இதை எப்படி நாங்கள் ஈடு செய்வோமோ, உங்களுடைய கஷ்டங்களை ஈடு செய்வோமோ என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறானோ, அதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறார்கள்? உங்கள் குடும்பத்தில், உங்கள் குழந்தைகளில், உங்களுடைய பொருளாதாரத்தில் வருகிற கஷ்டம் எது அதை தடை செய்து விடும் என்றால் துகஃபிருஹ ஸலா, தொழுகை அதை மாற்றி அமைத்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுதான் தியரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையில் நாங்கள் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நிம்மதியை தேடி இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஆக தொழுகையின் மூலம் நமக்கு நிம்மதி வருவதற்கான காரணம் என்னவென்றால், தொழுகை என்பது எங்களை அல்லாஹ்வை நோக்கி நகர்த்துகிறது. இதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரம் நாங்கள் நிம்மதியை அதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு நிம்மதியாக பார்க்கலாம். உதாரணமாக சுஜூத் செய்கிற நேரத்தில் எங்களுடைய இரத்த ஓட்டங்கள் எங்களுக்கு சரியான பாதையில் ஓடுகிறது என்று சொல்வார்கள். தொழுகை என்பது தொடர்ந்து தொழுகிற பொழுது அது உடலுக்கு நல்லம் என்று சொல்வார்கள். இது இருந்தாலும், இதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை, இருந்தாலும் தொழுகை என்பதே ஒரு மனிதனுக்கான ஒரு நிம்மதி தான். அதைத்தான் நாங்கள் அடிப்படையில் ஆன்மீக ரீதியாக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தொழ ஆரம்பித்து விட்டான் என்றாலே காரண காரியங்கள் எல்லாம் இரண்டாவது. அது அறிவுள்ளவர் தொழுதாலும் சரி, அறிவற்றவர் தொழுதாலும் சரி, பாமரர்களாக இருப்பவர்கள் தொழுதாலும் சரி, படித்தவர்களாக இருப்பவர்கள் தொழுதாலும் சரி, விஞ்ஞானி தொழுதாலும் சரி, அல்லது ஒரு ஏழை தொழுதாலும் சரி, பணக்காரன் தொழுதாலும் சரி, தொழுகிறவருக்கு நிம்மதி இருக்கிறது. அதனால்தான் தொழுகை சம்பந்தமான ஹதீதை நீங்கள் பாருங்கள். புகாரிலே வரக்கூடிய ஹதீதை நினைக்கிறேன். ஒரு மனிதர் வந்தார், சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார், அவரை எங்களுக்கு அறிமுகம் இருக்கவில்லை, நஜிது பிரதேசத்திலே இருந்து வந்தார். சாயிர் ரஅசி, அவருடைய முடி பரட்டைத்தனமான முடியாக இருந்தது, பார்ப்பதற்கு விகாரமான மனிதராக இருந்தார். லா யுஃப்கஹு மா யகூலு, அவர் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இருக்கவில்லை, அவருடைய பேச்சை கூட விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. அவர் நெருங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிய பொழுதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரே, 5 நேர தொழுகையை நான் தொழுதால் மட்டும் போதுமா? என் கடமை நீங்கி விடுமா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர், ஆமாம், 5 வக்து தொழுகையை நீ தொழுதை என்றால் உன்னுடைய பொறுப்பு நீங்கி விடுகிறது. இல்லான் தத்தவ்வா, நீ விரும்பி உபரியான வணக்கங்கள் செய்தால் செய்து கொள். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அவருடைய பாணிக்கு ஏத்த மாதிரி அணுகிறார்கள். 5 வக்து தொழுகை கடமை, அதே நேரத்தில் சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார்கள். சுன்னத்தான வணக்கங்களுக்கு பெரிய நன்மை உண்டு. ஆனா அந்த மனிதனுடைய அறிவோடு அல்லாஹ்வுடைய தூதர் உரையாடுகின்ற பொழுது எப்படி உரையாடுகிறார்கள்? ஆமாம், அப்ப 5 வக்து தொழுகை நீ தொழுதாய் என்றால் உன்னுடைய கடமை நீங்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையில் மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் இருக்கிறது. 5 வக்து தொழுகை ஒரு மனிதன் தொழுதார், இது யாராக இருந்தாலும் சரி அவனை நோக்கி அதாவது நிம்மதி கொண்டே இருக்கும். அது சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது பலன்களை விளங்கி தொழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அடிப்படை என்ன? தொழுகை நிம்மதியை தரும், அவ்வளவுதான். இதை நாங்கள் எங்களுடைய பிள்ளையுடைய மனதில் வளர்க்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்துடைய உள்ளங்களில் இதை பதிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு நிலைமை எங்களிடத்திலே வறுமையாக இருந்தால் நிச்சயமாக தொழுகை என்பது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ராஹத்தை எங்களுக்கு தரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நிம்மதி மட்டுமல்ல, அந்த நிம்மதியை பராமரிக்கிற பொறுப்பையும் தொழுகை ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம்.
நிம்மதி ஒரு மனிதத்தை வந்து விட்டால் போதாது, ஷைத்தான் பல பக்கமாக எங்களை எப்படியாவது வழிகெடுப்பதற்கான எல்லா வழிகளையும் செய்வான். இப்ப தொழுகையை நாங்கள் ஆசையோடு இணைந்து விட்டோம், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஆசைப்படுகிறோம். இதை பராமரிப்பது, சுபஹ் தொழுதால் அடுத்த கணம் லுஹர் தொழுகிறோம், பராமரிக்கப்படுகிறது. இந்த ஒரு 6-7 மணித்தியாலத்துக்குள் நாங்கள் சின்ன அளவில் திசை திரும்பி போய்விட்டாலும் அல்லது பாவம் ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்து விட்டாலும் மீண்டும் தொழுகை என்பது வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் பராமரிக்கப்படுகிறோம். லுஹர்ல இருந்து அசர் நேரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, பராமரிக்கப்படுகிறோம். 5 வக்து தொழுகையிலும் திரும்ப 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 ஒரு மனிதனுக்கு ருட்டீனாக அது வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். இதனால் தான் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ், உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது, 5 நேரங்களும் நீங்கள் அதுல குளிக்கிறீர்கள், அல் எபுகாமின் தர்னிஹி ஷை, உடம்பிலே ஏதாவது அழுக்கு மிஞ்சுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். ஏனென்றால் பராமரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதன் தானாக பராமரிக்கப்படுறது ஒன்று இருக்கிறது, இன்னொரு விடயமும் இருக்கிறது, மலக்குமார்களின் மூலமும் அவர் பராமரிக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நமக்கு தெரிந்த செய்திதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். இரவில் மலக்குமார்கள் ஒரு குரூப் வருவார்கள், பகலிலும் ஒரு குரூப் வருவார்கள். அவர்கள் போய் வந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக போய் வந்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் தகவல் சொல்வதற்காக போகிறார்கள். சுபஹ் நேரத்துக்கு வந்தால் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ்விடத்திலே போய் பிரஸ்தாபிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இறைவா உன்னுடைய அடியார்களை தொழக்கூடிய நிலைமையிலே நாம் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பிறகு சாட்சி சொல்வதற்காக அசர் நேரத்தில், பகலுடைய நேரத்தில் மலக்குமார்கள் வருகிறார்கள், அடியார்களை பார்க்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே போய் சாட்சி சொல்கிறார்கள். யார் சாட்சி சொல்கிறார்கள்? மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். மலக்குமார்களுடைய சாட்சி சாதாரணமான சாட்சியா? உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை சொல்லக்கூடிய சாட்சியை போன்ற ஒரு சாட்சியா? இல்லை. மலக்குமார்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் இறைவா இன்ன மனிதனை எல்லாம் தொழக்கூடிய நிலைமையிலே நான் விட்டு விட்டு வந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே போய் சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் எங்களை விட்டும் விலகுமா? அல்லாஹ்வுடைய அந்த அன்பும் பாசமும் பரிவும் மறுமை நாளில் அவன் தரக்கூடிய அந்த நன்மையும் எங்களை விட்டு ஒரு பொழுதும் விலகாத கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அதனால்தான் தொழுகையை நாங்கள் பல்லால் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். எந்த ஒரு நிலைமை வந்தாலும் சரி, கடலில் தாழுகின்ற ஒரு நிலைமை வந்தாலும் சரி, அல்லது அதல பாதாளமான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு மனிதன் அகப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் சரி, தொழுகையை அவன் பிடித்துக் கொள்வானே இருந்தால் அவன் உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கிறான் என்பதற்கான அர்த்தம். அந்த நேசத்தை அல்லாஹ் விளங்கி கொண்டானே என்றால் அவனுடைய அருளை கொண்டு அவன் சூழ்ந்து கொள்கிறான். நினையாத புறத்திலே இருந்த பரக்கத்துகளை அல்லாஹ் துறந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். எனவே தொழுகை என்பது ஆறுதல் தரக்கூடியது என்பது சத்தியமான ஒரு உண்மை. இது ஒரு பேச்சுக்கோ அல்லது சாதாரணமான ஒரு வார்த்தைக்கோ சொல்லக்கூடிய ஒன்றல்ல. இது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நியதி என்பதை அன்புள்ள சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அதிகமாக தொழுகையுடைய வசனங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள், அங்கு ஒரு சொல் சேர்க்கப்பட்டிருக்கும். என்ன சொல்? தொழுகையோடு அல்லாஹு தஆலா அதிகமான இடங்களில் ஒரு சொல்லை எல்லாம் சேர்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். என்ன சொல்? ஜகாத். அதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுகிறது அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் அல்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்னவென்றால் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், தொழக்கூடியவர்கள் சில நேரம் அதிகமாக இருக்கலாம். தொழுகை நிலைநாட்டுதல் என்பது என்ன? உள்ளத்தாலும் எங்களுடைய உணர்வாலும் இன்பத்தாலும் ஆசையினாலும் அல் இக்பாலு அலல்லாஹ் பில் கல்பி அலல்லாஹ், உள்ளத்தால் அல்லாஹ்வை நோக்கி நகர்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதனால் தான் அதை அல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்கிறான் சூரத்துல் மூமினூனில், கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். ஏன் அதை அல்லாஹ் வரையறுத்து ஸ்பெஷலாக சொல்ல வேண்டும்? மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் யார் என்றால் தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள். அப்படியானவர்களுக்கு நிம்மதி உண்டு, வெற்றி உண்டு, ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த வசனங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் தொழுகை ஏன் நிம்மதி ராஹத்தை தருகிறது என்றால்
தொழுகை என்பதே ஒரு தூய்மை. அன்புள்ள சகோதரிகளை, தொழுகை என்பது ஒரு தூய்மையின் அடையாளம். தொழுகை நுழைவதற்கு முன்னால் உள்ள ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள், எல்லாமே தூய்மையாகத்தான் இருக்கிறது. உடல் தூய்மை, உள தூய்மை, இது அவனுக்கு கிடைக்கிறது. அடுத்தது ஷிர்கில் இருந்து அவன் தூய்மை அடைகிறான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அன்சாரிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஃபீஹி உனாசுன் யுஹிப்பூன அய்யதஹரு, அவர்கள் தூய்மை அடைவதை விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கு தூய்மை என்பது அவர்கள் வுது செய்கிறார்கள், சுத்தமாக இருக்க விரும்புகிறார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், தூய்மையானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இங்கு வுது மிக முக்கியமான ஒன்று, தூய்மையின் அடையாளம். வுது என்பது சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற ஒன்று அல்ல. வுது செய்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய அந்த நகத்தின் மூலமாக கூட அவனுடைய பாவம் வெளியேறுகிறது. வுது செய்த பிறகு அவன் எதை நோக்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான்? அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன், இறைவா என்னை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தி விடு, தூய்மையானவனாகவும் ஆக்கிவிடு. இது எல்லாத்தையும் அவன் சொல்லுகிறான். ஷஹாதத்து கலிமாவை மொழிகிறான். வுதுவுக்கு பிறகு ஷஹாதத்து கலிமாவை மொழிந்தால் அவனுக்கு சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. தொழுகைக்கு போவதற்கு முன்னாலேயே சுவர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறந்த நிலையில் தான் ஒரு மனிதன் தொழுகைக்கு போகிறான். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு மனிதன் தொழுகைக்கு போகிறான் என்றால், அதுவும் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யஸாலுல் அப்து ஃபீ ஸலாத்திம்மா, ஒரு மனிதன் ஒரு தொழுகைக்காக தயாராகிறான். கான ஃபீ முஸல்லாஹு, அவனுடைய முஸல்லாவில் அவன் ஃபர்து தொழுகை தொழுவதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். யன்தலிரு ஸலா, அடுத்த தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இவனுக்கு என்ன கூலி அல்லாஹு தஆலா கொடுக்கிறான்? வல் மலாயிகத்து தகூலு அல்லாஹும்ம ஃபிர் லஹு, மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இறைவா இவனுடைய பாவத்தை மன்னிச்சிரு. அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா இவனுக்கு இரக்கம் காட்டு. அல்லாஹும்ம ஃபிர் லஹு, இவனுடைய பாவத்தை மன்னி. அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இவனுக்கு இரக்கம் காட்டு. ஹத்தா என் சரிவு, தொழுகை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தொழுகைக்கு போவதற்கு முன்னாலேயே சுவர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படுகின்றன. ஷஹாதத்து கலிமாவை மொழிகிறார். அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு கிடைக்கிறது. தொழுகைக்கு நுழைவதற்கு முன்னாலேயே மலக்குமார்களுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது என்றால், தொழுகையில் நுழைந்தால், தொழுகை என்பதற்குள் அவர் நுழைந்து விட்டால், இப்ப ஏனைய எல்லா வணக்கங்களையும் நாங்கள் எடுத்தால் அதை நாங்கள் அல்லாஹுக்காகத்தான் செய்கிறோம். ஜகாத்தாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்கள் அல்லாஹுக்காகத்தான் செய்கிறோம். தொழுகை என்பது அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கென்றே மாத்திரம் வைக்கப்பட்ட ஒரு இபாதத். அல்லாஹுக்கு என்றே உரையாடுவதற்கு என்றே ஒரு மனிதனுக்காக அமைக்கப்பட்ட வணக்கம் எது? தொழுகை என்பது. அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த தொழுகையிலே இன்பத்தை வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, பள்ளிக்கு அவர் நடந்து போகிறார், காலை நேரத்தில் எழும்பி அவர் சென்று விடுகிறார் என்றால், அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னah, அவருக்கான விருந்து ஏற்பாட்டை அல்லாஹ் சுவர்க்கத்திலே தயார் செய்து விடுகிறான். குல்லமா கதா அவ் ராஹ, காலையில் அவர் போகின்ற பொழுதும் அவருக்கு விருந்து சுவர்க்கத்தில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாலையில் அவர் தொழுகைக்காக வேண்டி செல்லுகின்ற பொழுதும் அங்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவரிடத்தில் சுவர்க்கத்திலே அவருக்கான அந்த விருந்தை ஏற்பாடு செய்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னொரு செய்தியிலே சொல்வதை பாருங்கள், அஅலமுன் நாஸி அஜ்ரன் ஃபிஸ் ஸலா, தொழுகையில் ஒரு மனிதனுக்கு யாருக்கு கூடுதல் கூலி கிடைக்கும் என்றால், கஷ்டப்பட்டு தொழுகைக்கு போகிறாரே, விரைந்து தொழுகைக்கு போகிறாரே, அவருக்கு நன்மை கூடுதல் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் எப்படி என்றால், அஅலமுன் நாஸி அஜ்ரன் ஃபிஸ் ஸலா அபஅதுஹும், எவர் தூரத்திலே இருந்து தொழுகைக்காக வேண்டி வருகிறாரோ தொழுகைக்காக அவருக்கு கிடைக்கிற கூலி பெரியது. பிறகு என்ன சொல்கிறார்கள்? ஃபஅபஅதுஹும், அவரை விட தூரமான இடத்துல இருந்து வருவதற்கு அதை விட கூடுதலான கூலி கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக தொழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறார்கள்னா, தஹில்லத்தல் கஸம்,
அதாவது ஏதாவது ஒரு குற்றம் ஒன்று செய்து விட்டால் அந்த குற்றத்திலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்பதற்காக செயற்படக்கூடியவர்கள் மாதிரி தொழக்கூடியவர்கள். உதாரணமாக ஒரு இடத்திலே நாங்க அதாவது தெண்டப்பணம் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்து விட்டால் எப்படியாவது கொடுத்து விட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவது போன்று அந்த சூழ்நிலையை டக்கன முடித்து விட்டு போகிற மாதிரி தஹில்லத்தல் கசம், அந்த மாதிரி சிலர் தொழுகிறார்கள், கடமைக்காக சிலர் தொழுகிறார்கள். அப்படியானவர்களுடைய தொழுகை இருக்கிறது. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், விரும்பி தொழுகிறார்கள், அல்லாஹுக்கு என்றே விருப்பமாக தொழுகிறார்கள். இந்த இரண்டு சாராரில் இரண்டாவது சாரார் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இரண்டாவது சாரார் ஏதோ ஒரு விடயத்தில் தங்களுடைய பொறுப்பை நீக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் முதலாவது சாரார் அடைந்த அந்த நிம்மதியையும் அந்த அருளையும் அந்த பாக்கியத்தையும் இரண்டாவது சாரார் அடையவில்லை. அவர்கள் தொழுதாலும் முதலாவது சாரார் அடைந்த அந்த நிம்மதியை இரண்டாவது சாரார் அடையவில்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் என்றால், உதாரணமாக ஒருவருக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்றை கொடுக்க போகிறோம் என்றால் அதை நாங்கள் பார்த்து அதற்கு எந்த அளவுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுத்தால் எங்கள் அவர் நேசிப்பார் என்பதை எல்லாம் யோசித்து அந்த பொருளை நாங்கள் செலக்ட் பண்ணி ஒருவருக்கு போய் நாங்கள் கிஃப்ட் கொடுக்கிறோம். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், சாதாரணமாக என்ன செய்வார்கள், ஏதோ ஒரு பொறுப்புக்காக ஒரு கிஃப்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்ணில் பட்டதை எடுத்துக்கொண்டு கொடுத்து விடுவார்கள். அங்க நேசம் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்காது. இது மாதிரி தான் அல்லாஹுக்காக நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பார்த்து பார்த்து ருக்குவையும் சுஜூதையும் அந்த ஏற்பாட்டையும் கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு அவர் தொழக்கூடியவராக இருப்பார் என்றால் அவருடைய தொழுகை அல்லாஹ்வை நோக்கி போகிறது, அல்லாஹ்வுடைய அருள் அவரை நோக்கி வருகிறது. அதே நேரத்தில் மற்ற சாராரை பொறுத்தவரையில் அவர்கள் பொடுபோக்குத்தனமாக நடக்கிறார்கள், இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தொழுகையில் ஈடுபாடு கிடையாது. அவர்கள் தொழுகையை மிக சாதாரணமான ஒன்றாக கருதுகிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே எல்லா வகையான மனநோயும் இருக்கும். அவர்களிடத்திலே ஸ்ட்ரெஸ் என்றால் அது இருக்கும். அவர்களிடத்தில் இன்றைக்கு உலகத்திலே சொல்கிறார்கள் போபியா என்பார்கள். அவர்களிடத்திலே பதட்டம் என்று ஒன்று வரும். பதட்டம் என்றால் அவரிடத்திலே பதட்டம் காணப்படும். அல்லது மேனியா என்று சொல்வார்கள். உலக ஆசையின் மீது கடுமையான அலாதியான பற்று அவரிடத்திலே இருக்கும். பேலன்ஸான வாழ்க்கை இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை என்பது தொழுகையாளிக்கு மட்டும்தான், தொழுகையாளிக்கு மட்டும்தான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்துவிட்டு போனார்கள், இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு தொழுகையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் எந்த நிலைமையிலும் மறந்துவிடக் கூடாது. தொழுகை என்பது நிம்மதியை தரக்கூடியது, ராஹத்தை தரக்கூடியது. அதை நோக்கி நாங்கள் பயணித்தால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு இஞ்சி இஞ்சாக இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் அல்லாஹ் கலட்டி கொண்டே இருப்பான். நல்ல வாழ்க்கை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தந்து கொண்டே இருப்பான் என்கிற ஒரு நல்ல விஷயத்தை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எங்களை மாற்றுவானாக. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நேசித்து தொழுகிறார்களோ அந்த நேசத்தோடு தொழக்கூடிய மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் மாற்றி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.